நண்பர்களே, இப்போ உங்களுக்காக நான் வந்து டயர் எப்படி மாற்றுறது, டாடா ஏசி, பெட்ரோல் வண்டி, கோல்டு. டாடா ஏசி பெரும்பாலும் எவ்வளோ, டயர் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கைட்டி மாற்றி காட்ட போகிறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி அப்படின்னா டயர் எப்படி கைட்டி மாற்றணுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இது மாதிரி முதல்ல டயர் எடுத்துக்கணும், காற்று இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது மாதிரி தட்டி பார்த்தோம்னா காற்று இருக்குது இல்லைன்ட்டு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டயர் தான் கட்ட போகிறேன். எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான ஜாக்கி, ஸ்பேனரு பார்த்துக்குங்க. நம்மள பாருங்கள், இந்த செப்னி இருக்குல்ல, இதை வந்து இதுக்கு நேராக கொண்டு போகணும். இந்த ஒரு கிரேன் இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். இங்கே வச்சு இதை வந்து இப்படி சுற்றி விடணும். நல்லா பார்த்துக்குங்க. இதை மாதிரி சுற்றி விட்டோம்னா மேலே ஏறும். பாருங்கள், இதை மாதிரி சுற்றி விட்டுட்டு இதுக்கு நேரம் இது வச்சிடணும். இது நேரம் வச்சிட்டோம்னா எங்கடா சின்ன ஸ்பேனரை அப்படி இருக்கு. ஓகே, இது மாதிரி பண்ணிடுங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு ஓகே காலையில் மண்ணிக்கணும். அதெல்லாம் கரெக்டாக ஜாய்க்கு வச்சு இப்படி ஏற்றிக்கணும். ஜாய்க்கு வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் படிமானமாக பண்ணிக்கணும். உங்களுக்காக தான் எப்படி டயர் மாற்றணும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் மாட்டி காமிக்கிறோம். நான் உங்களுக்கு வந்து மாட்டி காமிக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வாங்க வாங்க, இங்கே பொறுமை எடுத்துணும். மேலே வச்சு போகிற பொறுப்பை எடுத்துணும். இதை பாருங்கள், இப்போ வந்து இதை கழட்டணும். இது மாதிரி இதை கழட்டிட்டு இது மாதிரி நெட்டு கழட்டி எடுத்துடணுங்க. வேணாண்டா சாமி, அவங்க பாருங்க. இது மாதிரி கழட்டி முதல்ல இது மாதிரி லூஸ் பண்ணி கழட்டிடணும். அப்போ தான் நம்ம ஜாக்கி ஏற்றணும். அதான் நம்ம அப்படியே டயர் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், ஒன்றும் ஈஸியான வேலை தான். ஒரு முறை நம்ம பார்த்துட்டோம்னா அதை நம்ம அப்படியே கற்றுக்கலாங்க. ஒன்று ஆனால் டைட் பண்ணி தான் கஷ்டம் இல்லை. அப்படியே வச்சு திருப்புங்க, கை வச்சு கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம இது மாதிரி 4 நெட்டு கழட்டிடணும். கழட்டி எடுத்துட்டு இப்போது நம்ம ஜாக்கி மேலே ஏற்றணும். இங்கே பிடிக்கணும். இது மாதிரி ஜாக்கி வந்து மேலே வச்சுட்டா மேலே வந்துடும். ஆமாம், இது டயர் கூட வைக்கல. இது மாதிரி ஜாக்கி மேலே ஏற்றிட்டு வாங்க. ஜாக்கி ஏற்றிட்டு நான் இருக்கிற வீடியோ இந்த டயர் இப்படி எடுத்துடணும். இங்கே காட்டுங்க, இங்கே காட்டுங்க. அது மாதிரி கைட்டு எடுத்துடணும். இங்கே காட்டுங்க. டயர் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த டயர் மாற்றணும். டோப்பாங்க டயர் கைட்டிட்டு மாட்டணும். இதை வந்துச்சுக்கோங்க பேஸ். ஒன்று ஒன்று பூட்டணும். பூட்டிட்டு அந்த செட்டி வச்சு பூட்டணும். நம்ம அதான் நம்மளோட வேலை. என்னாச்சு? நீங்கள் கை வைக்கிறதுனால அப்படி வருது. இந்த டைம் கூட ஓடுது, அப்படியே ஓடும். கொஞ்சம் பின்னாடி போங்க. சரி, இந்த டைட் பண்ணிக்கிறேங்க.
அட்டனோடு அதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலுக்கு என்ன ஈஸி கீழே என்ன கஷ்டம் நம்ம போட்டுட்டு கீழே மீனிங் போகுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எங்கள் மேலே வந்துக்குது சரி போச்சு பண்ணலையா இப்போ பாருங்கள் இதான் கடைசி நெட்டு போல்ட்டு டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா டைட் பண்ணிடணும் இதுமாரி பண்ணும்போது மக்களே தோப்பாங்க டயல் மேலே ஏறி நல்லா டைட் பண்ணிக்கணுங்க இதில் தான் கொஞ்சம் டைட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கணும் அந்த பிறகுல பாருங்கள் நல்லா டைட் பண்ணிக்கணும் அது மாதிரி சவுண்ட் வர அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கணும் இப்போ தான் இங்கே திரும்ப ஜாக்கி இறக்கணும் ஜாக்கி 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 ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க 10 நிமிஷம் வேலை கூட இல்லைங்க செஞ்சோம்னா சர் ஜாக்கி இறக்கி விட்டுடலாம் இது ரொம்ப ஈஸி தாங்க மிஸ் ஆனால் டாட்டா ஈஸி போட்டுங்க அன்றைக்கி 80 போய் லைக் பண்ணாங்க பாருங்க எடுத்துருவாங்க ஃபுல்லாக பாருங்க ஜாக்கி டயரு ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட்டிங் ஓவர் டாட்டா ஏசி ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுங்க டாட்டா ஏசி பெட்ரோல் வண்டி கோல்டு வண்டி